ஃப்ரெண்ட்ஸ் உளவுத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 362 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எம்டிஎஸ் பணியில தான் வந்து குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கல்வி தகுதி வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். குரூப் சி லெவல்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ இதில லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது அரசு உளவுத்துறையிலிருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து மல்டிடேஸ்கிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரியில வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பதவி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில மொத்த வேக்கன்சி வந்து 362 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ரீஜன்ல வந்து வரும். ஸோ சென்னை ரீஜனுக்கு வந்து ஒரு 10 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து கம்யூனிட்டி விசா வந்து வேக்கன்சி பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து 362 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தவரைக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, 10த் நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 10த்க்கு ஈக்குவலன்ட்டா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில குரூப் சி லெவல்ல தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு டயர் 1, டயர் 2 உங்களுக்கான எக்ஸாம் குடுத்துருக்காங்க. டயர் 1 பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் இது வந்து குடுத்துருக்காங்க. 100 மார்க் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது எஸ்ஏ இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாரி வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது ஒரு 1 மணி நேரம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து கம்யூனிட்டில வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சாய்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு சென்னை லொகேஷன் வந்து எக்ஸாம் சென்டரா கூட வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 14த் டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். லிங்க் வந்து என்னையிலருந்து ஓப்பன் ஆகுதுன்னா, 22 நவம்பர்லேருந்து லிங்க் ஓப்பன் ஆகுது. அன்னையிலருந்து 14த் டிசம்பர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்க இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 100 ப்ராசஸிங் ஃபீஸ் ரூ. 550 டோட்டலா ரூ. 650 பே பண்ணுவீங்க. இதில மீதி இருக்கிற கேட்டகரி அதாவது எஸ்சி, எஸ்டி, ஃபீமேலு, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் இல்ல. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ரூ. 550 பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்ட வந்து நீங்க ஆன்லைன்லயும் பே பண்ணலாம். ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு 22 நவம்பர்லேருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.